ஹலோ ஹலோ, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்க. அது தெரியுது. அந்த பையனை சங்கிலியில கட்டி போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்க. அந்த பையனை உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். ஏன்னா அவன் என் பையன். உன் வேலையை பார்த்துட்டு இருப்போம். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம ஒரு மிருகத்தை கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களே, அவுத்து விடுங்க சார். இந்த இடத்துல அவுத்து விட்டா பையனை தேட 2 நாள் ஆகும். நீயா வந்து தேடி கொடுப்ப. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. வந்துடுறானுங்க அடுத்தவங்கிட்ட வம்பு வழக்கு. இப்போ நீங்க அவனை அவுத்து விட போறீங்களா இல்லையா? என் பையன் ஏன் சங்கிலி நான் கட்டி வச்சிருக்கேன். நீ யார அவுக்க சொல்ல? ஏய், மரியாதையா பேசு. மரியாதை தவறுனா நான் ஆளே வேற. பெரிய மரியாதை. தேவையில்லாத விஷயத்துல தலையை நெட்டுவானா இவனுக்கு மரியாதை வேற வேணுமா? மரியாதை ராஸ்கல். விஸ்கி பிராண்டி பாட்டில் உடைச்சதுக்கு 7,200 ரூபாயும், மேஜர் நாற்காலி கண்ணாடி பிளேட் இது போன்ற பொருளை உடைச்சதுக்கு 14,550 ரூபாயும் தரணும். உங்களுக்கு கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு 1,200 ரூபாய் தரணும். தரேன். பாலு, குட் மார்னிங் பா. இங்க வா. இந்தாங்க. வரங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? முதல் போறவங்க எல்லாம் கடன்காரங்க. நான் பட்ட கடனை திருப்பி வாங்கிட்டு போறாங்க. ஏன்பா கடன் எல்லாம் வாங்குறீங்க? ரொம்ப தப்புப்பா. இது நான் வாங்கின கடன் இல்லடா, பெத்த கடன். ஏண்டா நீ எப்பதான்டா திருந்த போற? எங்க போனாலும் அடிதடி சண்டை தானா? என் ராசி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த அயோக்கிய பசங்க ஏன் கண்ணில் பட்டு தொலைறாங்களோ தெரியல. அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீ யாரா? உன்னால இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவங்களுக்கு பணம் கொடுத்தது உங்க தப்பு. போலீஸ் போட்டுமே, கேஸ் வரட்டுமே, அப்புறம் தெரியுது யார் செஞ்ச தப்புன்னு. உனக்கு என்னடா, அப்படியே பிடிச்சு ஜெயில போட்டாலும் ஜாலியா அனுப்பிச்சு வந்துருவேன். ஏமான இல்ல போயிடும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக சலிச்சுக்கிறீங்க? டேய், தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை செல்லமா வளர்த்தனே, அது தப்பு. பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாடான்னு சொன்னா கராத்தே அது இதுன்னு அடிதடிய கத்துக்கிட்டு வந்தியே, அது தப்பு. ஆபீஸ கவனிச்சுட்டு வாடான்னு அனுப்பிச்சா அங்க போய் மேனேஜர்ல இருந்து பியூன் வரை சண்டை போட்டு எல்லாரையும் விரோதம் பண்ணிட்டு வந்தியே, அது தப்பு. சரி, ஒண்ணு வேணா வீட்டோட கடன் சொன்னா அதையும் கேட்காம ஊரெல்லாம் தேடி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரையே, அது தப்பு. இப்படி அடுக்கடுக்க 1000 தப்பு செஞ்சுட்டு எது தப்புன்னு கேட்கறியே, அதுதான்டா மகா தப்பு. டாடி, என் கண்ணுக்கு எதிரே தப்பு செய்றவங்களை பார்த்த பிறகும் நமக்கே ஒம்பு சும்மா வர முடியுமா? நான் ஆம்பளை இல்ல. ஏண்டா வீரம் மட்டும் இருந்தா போதுமா? விவேகம் வேண்டாமா? டேய், நான் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு 1000 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். ஏன், அதுக்கு என்ன காரணம்? என் உழைப்பு, என் பணிவு, தொழில ஒரு பயம். உனக்கு ஏண்டா இதெல்லாம் வரமாட்டேங்குது? கோபம் வந்த உடனே திட்டதும், ஆத்திரம் வந்த உடனே அடிதடியில் இறங்குறதும் வீரம் இல்லடா, முரட்டுத்தனம், முட்டாள்தனம், தண்டச்சோறு. அப்பா, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு அனாதை சோறு போற மாதிரில பேசுறீங்க. அனாதைக்கு சோறு போட்டா அவன் நன்றியோட இருப்பான். உனக்கு அதுவும் இல்ல. ஏன்னா அப்பன் கோடீஸ்வரன் என்ன வேணும்னாலும் செய்யறாங்க திமிரு. ஏண்டா, என் நலனை விட்டு வெளியே போய் ஒரு நாள் இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? ஓஹோ டாடி, நீங்க இந்த அளவுக்கு பேசின பிறகு நானும் என் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானும் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் இல்லாம தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிக்கிறேன். குட் பை. இங்க பாருங்க, உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறதோ இல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்ல. எனக்கு பின்னால நான் வளர்த்த இந்த கம்பெனிகளும் சொத்தும் அழிஞ்சிடக் கூடாது. நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும், மனிதர்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் தான். அவ்வளவு ரோஷம் உனக்கு இருந்தா நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா? ஒரு சேலஞ்ச். இந்த சவால் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்லுங்க. இன்னிலிருந்து 1 வருஷத்துக்கு நீ கோடீஸ்வரர் சந்திரசேகரோட பிள்ளைங்கிறத மறந்துடணும். அந்த காலத்துல என் கூட படிச்ச கங்காதரன் ஒரு ஃப்ரெண்டு இப்ப உத்தமபாளையத்தில் இருக்கிறான். மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவன். அவங்கிட்ட நீ 1 வருஷத்துக்கு வேலை பார்க்கணும். என்ன வேலை? அவன் என்ன வேலை கொடுக்கறானோ அந்த வேலை.
இந்த ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதனால உங்களுக்கு என்ன பலன்? என் பிள்ளைக்கு அடிப்படை உலகம் தெரியும், சராசரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும், காசோட அருமை தெரியும். இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ நிறைவேற்றி காட்டு. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன் டாடி. என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எங்க அம்மா இதை எப்படி எல்லாம் வளர்த்தாரு. பாலை ஊத்தி, தேரை ஊத்தி, தண்ணியை ஊத்தி, இந்த ஒண்ணு தெரியாத ஆளு என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. அதே உத்தம பாளையமா எவனுக்கு தெரியும்? அதே மிலிட்டரி ரிட்டையர்ட் கேப்டனா பாஸ்டர்ட். இதை விட நான் மிலிட்டரிக்கே போயிருக்கலாமே. நான் என்னமோ பெருசா உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஜன்னல் தெரிஞ்சா தெரிய போகுது. அது ஒரு நாளா 2 நாளா 365 நாள். சும்மாவா? ஏதோ இவரே சம்பாதிச்சு கழிச்ச மாதிரி ஏதோ புனிதர்மத்தை செஞ்ச புண்ணியம் எல்லாம் வந்தது, சேர்த்துக்கிட்டாங்க. சரி, அனுபவிக்கட்டுமே, எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கட்டுமே. யார் வேண்டாம் சொன்னா? அது என்னடா இதெல்லாம்? எனக்கு தேவையான பேண்ட், ஷர்ட், டை, பூட்ஸ். தொடர்ந்து பார்க்க போறீங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா பட்டி காட்டுக்கு வேலைக்கு போறவன் கோட்டு டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான். கங்காதரன் என்ன உனக்கு கலெக்டர் வேலை கொடுக்க போறான்னு நினைச்சியா? என்ன பேண்ட் இல்லாம போக சொல்றீங்களா? பாத்தியா, இதுல உனக்கு தகுந்த ட்ரெஸ் இருக்கு. அப்புறம் இந்த லெட்டரை கங்காதரன் கிட்ட கொடுத்துரு. மிலிட்டரி மேன். ஆமா, ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு 100 ரூபாய். இதுக்கு மேல உனக்கு தேவையானதை நீயே சம்பாதிச்சுக்க. இந்தா. என்னடா பாக்குற? இதெல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்து போன பையன். அரஞ்சன தெரியுமா? கல்டா. அது என்னையா இது? உத்தமபாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? நாங்க உத்தமபாளையம். இதா என்னங்க, ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிடுறதும் போனா ஊர் வருங்க. அது என்னங்க, அது கூப்பிடுற தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூளைக்காதவனுக்கு எப்படியா நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. முகரைய பாரு. புறா 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 அவனை. அண்ணே வணக்கம். வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. திரு 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 முழிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாடா அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதனா இருக்கானா அங்க? பார்த்தா தெரியும். ஆஹா. அம்மா, அந்த ஆள் எப்படி? நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? அவன் நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது, எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊர் எந்த ஊரும் கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே, எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது எங்கே நிக்கிறானே. நீதானா அது? குட் குட். கட்ரா கைய. நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுனே புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேனா மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்லயே சொல்ல? ஏதோ கெட்ட நேரம், பரவாயில்ல விடுங்க. நம்ம பையன் தான், நீங்க போ. நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை சேருவேன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. ஆமா. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். 1 வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டு கொடுத்து
வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை, கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்பி போக மாட்டீங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற. ஏப்பா, உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்வேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம். வா தம்பி. செருப்ப இங்க விடு. பரவாயில்ல, இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்டின வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா, போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ. ஒண்ணு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ அந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. வாயா. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் உன் இடம். நல்லா கவனிக்காதால கொஞ்சம் தோசி பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. வாழ்க, போ வாழ்க. போ 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 போங்கறல. சுத்தம் பண்ணி தரையா? சரத்து. நீ வா. வசதியான இடம் இல்ல? ஆயோ, ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது வெறும் ஈயா இருக்கு? ஐயா, அது இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சோம்னா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது? அதாங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு, 4 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாத ஆளா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம். சுதந்திரம் தான். என்ன என்ன என்ன? கோழி கோழி. மத்ததுக்கெல்லாம் ரூம்ல எல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாவது காலே கடன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ, அதா. பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும். சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ, காத்தாட ஃப்ரீயா செருப்பால அடிச்சுக்கணும். கோபி, கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா, எல்லாம் வசதியா இருக்கு. அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது? ஓ, அதா. அதொன்னு இல்லையா? அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்ட? ஓ, ஆடி மாசம் விதை விதைப்போம், தை மாசம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு? பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி, நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கேயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடுறியா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடடே, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உட்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு. நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடாதீங்க. என்னப்பா, நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரியா குளிச்சிட்டேங்க. தெரியுமா, என்னங்க இது? களி, கேப்ப களி. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி, தோசை, உப்புமா ஒண்ணும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ, 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது. போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? மிளகாவா? சாப்பிடு. என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? பார்ட்னர், நீயும் நானும் பிசினஸ்ல பார்ட்னர்ஸ்.
என் தம்பியும் உங்க மகளும் எப்ப லைஃப் பார்ட்னர் ஆறுது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போய் 3 மாசம் ஆச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவே இல்லையே. அதுகிட்ட கேட்டப்பா, இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொல்லுது. அது அப்படிதாங்க சொல்லும் குழந்தை. நீங்க பெரியவங்களா பார்த்து கட்டாயப்படுத்தி நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். ஏன் சொல்றேன்னா, வீட்டுல நாளுக்கு நாள் மொட்டைங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. திடீர்னு யாராவது வந்துட்டா திருப்பதிக்கு தான் வந்துட்டோம்னு தகச்சு போய் நிக்கிறாங்க. சரி, நிக்கிறவங்க எல்லாம் லட்டு உண்ட கூட. எல்லாம் அதிகமாயிடுச்சுங்களே. ஹாய், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங். என்னப்பா பெரிய டிஸ்கஷன் இருக்குது? எல்லாம் கல்யாண விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கல்யாண விஷயமா? ஆமாம்மா, வர ஆவணியில ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிடலாம்னு இருக்கிறேன். தாராளமா பாருங்க. மிஸ்டர் சந்திரன், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? சம்மதம் இல்லைன்னா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சுப்பேனா? ஆமா, திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு தனி டைப். மத்த இந்தியன் வைஃப்ஸ் மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு என்னால அடங்கி ஒடுங்கி இருக்க முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன். வாட்? நீ கொடுக்கறியா? அந்த ஃப்ரீடம் என்கிட்ட இருக்கு. அத நீ பறிச்சுக்காம இருந்தா போதும். ஓகே, see you. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும். ஒன்னும் பயப்படாதடா. சுமதி ஒரு குழந்தை மாதிரி, ஆனா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. என் பார்ட்னர்? ஆமா ஆமா, அவங்க அம்மா மாதிரி. பிடிவாதம் மட்டுமா இருக்கு? தம்பி, சத்தமா பேசாதப்பா. அவ காதுல விழுந்துற போது அதுக்கப்புறமா திரும்பி வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு போறா. தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன் வழிக்கு அவளை கொண்டு வரணும். அதான் உன் சாமர்த்தியம். இல்ல, அது கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு ஏத்த புருஷனா நீங்க மாறிடுங்க, ஐயா மாதிரி. அப்படிதான் அப்படிதான் தண்ணி அப்படிதான். ஊத்துடா. வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா, தண்ணி போடுறா. யோ, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கியே. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுறதும் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா, தண்ணில இருக்குதா வேஷ்டில நெஞ்சு போகுமா? மடிச்சு வச்சுட்டு வாயா. ஓ, அப்படியா? சரி. சீக்கிரம் வா. டேய், புடுறா புடுறா. டா, இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு. மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். டேய் டேய். ஆமா, அது மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்புக்கு பேல ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வா. வர்ற இரு. அக்கா, இந்த ஆளு கொண்டு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. வதற அப்படியே அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தத்தி இல்ல. ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு பிடிச்சுக்குவேன். கட்டிக்கார வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ, இது காளமாடியா? இருக்கட்டும். என்னப்பா, பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன் 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 ஏன்? ஐயோ. ஓ ஓ ஓ ஓ, தெரியல. அடேங்கப்பா, தினம் இப்படி கடுமையா எப்படி உழைக்கிறீங்க? இடுப்புல உடைஞ்சு போச்சுப்பா. என்னையா இது? நான் செஞ்ச வேலையில பாதி வேலை கூட நீ செய்யல, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிறியே? எப்படா? இவங்க எல்லாம் பட்டணத்துல சொகுசா வாழ்ந்து பழகி போனவங்கடா. போ சரியா போயிடும். ரொம்ப பசியா இருக்க. இங்க ஜூஸ் கிஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்கப்பா. அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்ச அடியில துண்டெல்லாம் வந்து போச்சு போ. ஆமா, இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா, சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா, மேல 10 மணி சொல்றியா? அங்க என்ன உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான்? சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். ஓ, இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும். ஆமாமா, தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிக்கிட்டு அழுறாங்களே. மடியனுங்க போ. ஐயோ, மிளகா. இதான் சாமியான. என்னடா இது 5 கால் இருக்கு? இது கால் இல்ல, தும்பிக்கை. அது கூட பெருசா இருக்குடா. ஆசீர்வாதம் பண்ண. யோ, வாயா. யானை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளியாரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. வா. நாம இங்க தான் கூப்பிட்டுக்கிறோம். அண்ணா வணக்கம். தாத்தா பாலு. ஐயோ, சுத்த பயந்தா கோலியா இருக்கியே. பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பயமா?
எதுக்கா? நமக்கு கராட்டே எல்லாம் தெரியும், தெரியுமா? அப்ப கிட்ட வாயேன். அது தெரியாது. போய் கூட்டிட்டு வா. வாயா, இந்த காசு பிடி. என்னது? ம். காசா? கையில கொடு. இத புடி. ஏன் கையில இல்ல, அது கையில. இங்க கைங்க இருக்கு. இதான் யா கையே. நீயே கொடுத்துட. இப்படி போக மாட்டா, இரு வரேன். ஒண்ணும் செய்யாதியா? அது என்ன போயா? உனக்கிட்ட போ. ஒண்ணும் செய்யாதியா, பயப்படாத. வாங்கிக்கடா. காசு குடியா? குடு குடு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. குடி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோயா? ஆசீர்வாதம் பண்ணு. போதும் போதும். அண்ணா அண்ணா போதும். ஏன்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கேன், இந்த பயம் பயப்படுறிய? தைரியம் உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். ஹாய். அடட, ஏன் இப்படி அழைச்சிருக்கு யானை? ஏப்பா, இதை விட ஒரு கம்பீரமான யானை வாக்கூடாதா? இது குட்டி யானம்மா, குழந்தை மாதிரி. இனி பெருசாயிடும். பெருசாயிடுமா? ராமையா, 200 ரூபாய் கொடு. கணேசா, வாங்குடா வாங்குடா, ஐயா கிட்ட வாங்கு. இரு. அம்மாட்ட வாங்கு. அப்படி அழகு, இந்த யானை என்ன மாதிரி எப்படியா? மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேன், கிண்டலா? ஆமா. நீ ஏமா கோச்சிக்கிற? அவர் பொதுவா தானே சொன்னாரு. இத பாரியா, இப்போ இந்த யானை என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல, எங்க அம்மா குணம் உனக்கு தெரியும், ஜாக்கிரதை. கணேசா, நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா. அங்கடா. என்ன பண்ணாலும் பண்ணாதேமா, கில்லாடிமா நீ. அம்மா, இத வச்சுதாமா நான் பொழப்பு நடத்துறேன். நான் புள்ள குட்டிக்காரன். ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா தயவு செய்து யானைய மட்டும் விலை கேட்காதீங்க. அது எப்படி டேடி முடியும்? அத்தனை பேருக்கு முன்னால இந்த யானை என்ன அவமானப்படுத்துச்சு. இத பாரியா, இந்த லாரி, வேனு, காரு, ஸ்கூட்டர் எல்லாம் ஏன் இங்க நிக்க தெரியுமா? என் பொண்ணு கார்ல போனப்ப அவளை மதிக்காம இதெல்லாம் முந்திட்டு போச்சு. உடனே அங்கேயே விலை கொடுத்து வாங்கி இங்க நிறுத்திட்டேன். இதையெல்லாம் வாங்கி இருக்கும் போது இதை விட்டுருவனாயா? ஐயா, இத வச்சுத்தாயா நான் பொழப்பே நடத்துறேன். இத பாரியா, சொன்னதையே சொல்லிட்டு இருந்த கொண்டே போட்டுருவேன். விலை என்ன சொல்லு? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வாங்கினானுங்க. சரி, 10 5 15 வாங்கிக்க. அது யானைக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்துதான். அது மட்டும் இல்ல டேடி, இவன் வளர்த்த யானை என்ன அவமானப்படுத்ததுனால இவனுக்கும் இவன் யானைக்கும் 3 வேளை சோறு போடக்கூடாது, 1 வேளை தான் சோறு போடணும். அதுவும் உப்பு இல்லாம. ஏய், கவனமா எழுதிக்கடா. ஞாபகம் இருக்குங்க. எது? யானைக்கும் யானைக்காரனுக்கும் 1 வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. வெரி குட். ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்காளே. போல இருக்கா? பயங்கர திமிர் பிடிச்சவ. மேல எஸ்டேட்ல பாதி இவளுக்கு தான் சொந்தம். வாய பழக்காத. நட. அப்பங்காரன் பெரிய கோடீஸ்வரன். இவளை எதிர்த்துக்கிட்டா என்ன செய்வா தெரியுமா? ஏதோ வச்சுக்கிட்டாவா? ஐயோ, எதிர்த்துக்கிட்டா. ஓ, எதிர்த்துக்கிட்டா. எதிரிக்கு நிறைய பணம் கொடுத்து வீட்டுல வேலைக்கு சேர்த்துட்டு மொட்டை அடிச்சு அடிமை வேலை செய்ய சொல்லுவா. இப்ப கூட அவ வீட்டுல 7-8 மொட்டைங்க இருக்காங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். ராதா ரத்தம் தா, ஆள் விழுங்கும் அதிசயம், பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள். பாப்பா போட்ட தாப்பாளா? ஜகஜகா சாமியாரின் சரச சல்லாப்பங்கள். சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் வரவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யார் இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார்.
சாமியார் மெல்ல மெல்லமா சரசுவிற்கு இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிர வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரியே சாமியார் ஏற்று பாதிக்கிறா. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார். என்னையா கதவு இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற எனக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி அறக்கிறேன்னு பாரு. நீங்களே இறங்க இறங்க. சுறுசுறுப்பா நம்ம கூட அரைச்சு வந்துட்ட. பரவாயில்லையா, நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன்ற. எங்க போயிட்ட? எங்க ஆளை காணோம்? யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் சரியா இருக்குமா? அறுத்துட்டு இருக்க பாத்தியா? ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்துருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிரும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல்லெல்லாம் சிந்தி போயிடும். உங்க அப்பா ஒரு சொத்தாப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்போ சொல்லிட கூடாது. இப்ப பாரு. கூடாதியா? அழகி அழகி இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா உன் பேர் என்ன? அழகியா? என்ன தானே கூப்பிட்டாங்க. இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒண்ணும் புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பு போயிருக்கு. சரி சரி, இத புடி, பால கறந்துரு. இது நான் பால் கறக்குறதா? இத கறக்குறதுக்கு இருக்கிறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதான் எனக்கு பாத்துட்டு இருக்கல. ஒண்ணு தனித்தனி சொல்லி தரணுமா? நான் எப்படி கறக்குறேனோ அப்படியே கறந்துரு. கோமாதா எங்கள் குலமாதா. ஹவுமா 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 ஹவு. Homa, Homa, Homa.
ஐயோ ஐயோ என்ன ஆச்சு? எந்திரி, எந்திரி. ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுடுச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா? அக்கா என்னடா? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காரு, அவரை எப்படி கூப்பிடுறது? மாமான்னு கூப்பிட்டா? ஏன் அண்ணன் கூப்பிட்டா நல்லா இருக்காதோ? இது பாரு, அதிக பிரசங்கத்தனமா பேசின அரை விழும். ஏன் உனக்கு எவ்வளவு கோபம் வருது? நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்ததுல இருந்து உன் போக்கே சரியில்லை. என்ன மனவடிகள்ட்ட? நான் எப்பவும் போல் தான் இருக்கேன். எனக்கு என்னமோ தோணுது, அவர் அண்ணன்னு கூப்பிடுறது தான் நல்லது. டேடே, எனக்காக ஒரு மாமான்னு கூப்பிடேன். நீ ஏதோ சொல்ற. சரி, மாமான்னு கூப்பிடுற. எங்க மாமான்னு கூப்பிடு. மாமா. இன்னொரு வாட்டி. மாமா. இன்னொரு வாட்டிடா. மாமா. பெரியசாமி, ஐயா வார கூலி எல்லாரும் எடுத்துங்க. வர்றோமுங்க. பாலு. இந்த வார கூலி உனக்கு. கூலியா? எனக்கா? ஆமாப்பா, செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா? அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே. பாலு, எல்லாருக்கும் நான் வாரம் 50 ரூபாய் கூலி கொடுக்கறேன். ஆனா உனக்கு மட்டும் 25 தான் கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால 25 ரூபாய் பிடிச்சிக்கிறேன். இதை மத்த செலவுக்கு வச்சுக்கோ. கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாத்தணும். அதான் கட்டிக்காரத்தணும். வச்சுக்கோ. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ராமையா, இதுதானா நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர்? ஆமாம்மா, இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க? வேடிக்கையா இருக்க. இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஆனா திடீர்னு சவுண்ட் நின்னு போயிடும். அப்பப்ப கருப்பா வந்து போகும். கதையை நம்ம தான் யோசிக்கணும். நீங்க படம் பார்த்த தியேட்டர்ல எல்லாம் ஒரு தடவை தான் இன்ட்ரோல் விடுவாங்க. இங்க 5-6 தடவை இன்ட்ரோல் விடுவாங்க. பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் பார்க்கணும்னா இங்கதான் பார்க்க முடியும். அப்படியா? நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே. இப்ப பார்க்கலாமா? ஐயோ, மணி 4 ஆயிடுச்சே. மேட்னி ஷோ பாதிக்கு மேல ஓடி இருக்குமே. அதனால என்னையா, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு. என்னடா இது ரொம்ப போச்சு. காக்காட்டி விடுவா போறீங்க? கேட்டு பாப்போம். அது எப்படியே படத்தை பாட நிறுத்த முடியும்? வேணா 6:30 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம். யோ, அந்த பொண்ணு குணம் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாது? என் சித்தப்பா வந்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல நிக்கிறானே. தெரியுதுல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன ஒழிஞ்ச. உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுது? ஆளுக்கு 20 ரூபாய் தரேன். நாளைக்கு வந்து பாத்துங்கடா. நான் ஓடிட மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். டப்பும். மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அப்பாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. ஏன் படம் பாதியில நிறுத்திட்ட? நீ ஒருத்தன் பாக்கியா? இந்த 20 ரூபாய் வாங்கிக்கிட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லையா? படம் ஏன் பாதியில நிறுத்திட்ட? எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா? நீ கவனியா? யோ மேனேஜர், டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியும்ல, போலீஸ் தெரியும்ல, கேஸ் தெரியும்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியும்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும்ல. அட, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? கண்ணா, வேணும்னு படத்தை நீ முதல்ல பாரு. முடியாதியா? நான் பார்த்த இடத்துல இருந்து பார்த்தாதான் படமே புரியும். மரியாதையா விட்ட இடத்துல இருந்து படம் போட சொல்லு. கண்ணா கண்ணா, தயவு செய்து வம்பு பண்ணாத. நாளைக்கு வா, உனக்கு போக்கிரி ராஜா படமே போட்டு காட்டுறேன். போக்கிரி ராஜா எனக்கு? யோ, இத பாரியா, என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல? நீ அல்லி ராணியா இருந்தாலும் எனக்கு என்ன? என்னடா சொன்ன? ஏய், ஆடா உடானா பல்லெல்லாம் கழண்டிடும். என்ன பண்ற? கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன். சதா போடு. டி. ஆமா. என்ன டி? ஆமா டி. உன்னை பாத்துக்கிறேன். வாயா. யோ, நீ க்ளோஸ். இப்போ நீ என்ன பண்ற? நாம பார்த்த இடத்துல இருந்து படம் போடுற. என்ன சொல்ற? வாடா, சடுகுடு விளையாடிக்கிட்ட படம் பாப்போம்.
என் பொண்ணு ஆசைப்பட்டு ஆற்றால் ஒரு பழைய படத்தை முழுசா பார்க்க முடியலனா அந்த தியேட்டர் இந்த ஊர்ல இருக்கலாமடா. ஐயா, தியேட்டர் முதலாளே வர சொல்லிருக்கேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இடத்தோட சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும். என்னடா பெரிய 3 லட்சம்? லட்சம் ரூபாய் ஜாஸ்தியானாலும் சரி, விலைக்கு வாங்கி பூட்டி போடுறா. அது மட்டும் பத்தாதுப்பா. அந்த தியேட்டர்ல ஒரே ஒரு ஆளுதான் என்ன மதிக்காம பேசினவன். அவரையும் அவமானப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். அது யாரா அவன்? பேர் பாலு, கங்காதரன் கிட்ட கூலி வேலை செய்யறவன். ஒரு கூலிக்கார பயலுக்கு அவ்வளவு திமிரா இருந்துச்சே. அது மட்டும் இல்லப்பா, என்ன பார்த்து சரிதான் போடின்ட்டாப்பா. அப்படியா சொன்னா? அது மட்டும் தான் உங்க காதுல விழுந்துச்சு. என் காதுல என்னென்னமோ விழுந்துச்சு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா வாடா வந்த? சும்மா வருவனா? விவரம் விசாரிச்சுக்கிட்டு தான் வந்தேன். வாரம் 25 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே. நீங்க சரின்னு சொன்னா இப்போ அவனை நம்ம மொட்டாடி லிஸ்ட்ல சேர்த்துறேன். உடனே சேர்த்துடு. அவன் என் பூட்ஸ துடைக்கணும், என் சேலையை துவைக்கணும், நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ட கழுவணும். பாலு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. வாயா தண்ணி பாம்பு. யோ, இனிமே இப்படி நீ மரமெல்லாம் வெட்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஆடு நினைதுன்னு ஓனாயில ஏன் கவலைப்படுது? இதோ பாரு, நீ ஓனாலும் சரி நாயினாலும் சரி, உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. பாலு, இத கொடுத்துருப்பா, எங்கேயாவது பற்ற போகுது. பாலு, நீ அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எங்க சின்னம்மா அவமானப்படுத்துறல, அன்னைக்கு பிறந்ததே அவனுக்கு நல்ல காலம். ஓஹோ, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாளா? மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது இல்லப்பா, உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரணிட்டாங்க. எதுக்கு? அவமானப்படுத்தினதுக்கா? அட அது இல்லையா, எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம். ஆனா வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல. புல்லு வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? சேலையை துவைக்கிறது, சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விசித்திரமா இருக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தலையை மாத்திரம் மொட்டை அடிச்சுக்கணும். மேல சட்டை போடக்கூடாது. நாங்க தர லுங்கிய மட்டும் கட்டிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்கயா. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஒண்ணு செய், உங்க அம்மாவை தலைய மொட்டை அடிச்சுக்க சொல்லு. மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கிய மட்டும் கட்டிக்க சொல்லு. என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன். போக 4 வேளை கறியும் சோறும் போடுறேன்னு சொல்லு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா? அப்படியா சொன்னா ராஸ்கல்? அவனை ஆள விட்டு அடிச்சு உண்டுலன்னு பண்றேன். இல்லப்பா, அவனை நானே பழி வாங்குறேன். அப்பதான் என் மனசு ஆறும். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. அடே எங்க அப்பா, என்ன வெயில்டா, என்ன வெயில்டா. மாமோய், என்னடா? இந்த உலகத்திலேயே பெரிய மிருகம் எது? யானை. இன்னொரு பெரிய மிருகம்? ஒட்டகம். அதுதான் கிடையாது. வேற என்ன? இன்னொரு யானை. பசிட்ட நேரத்துல அறுக்கிறான். இன்னொரு ஆணையா? இந்த விடி. உழைச்சு ஓய்வு எடுக்கணும், பசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. வேகாத வேலை வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும். யா தெரியுது தெரியுது. சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே, உருப்படுவாளே இவ. இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ரெடியா? வரல. எங்க ரெடியா? வந்தா சொல்ற. என்ன அடிக்க இவ்வளவு லேட்டு? வருவா வருவா. எப்போ? வருது வருது. அவனை எங்கடா கட்டி போட்டிருக்காங்க? வாசல்ல இருக்கிற மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. பார்ட்னர், வீட்டுக்குள்ள புகுந்து காலித்தனம் பண்ண அந்த காலிப்பாயில இன்னைக்கு ஒரேடியா காலி பண்ணணும். இல்ல, ஒரே வெட்ல 2 துண்டாக்கணும். வாங்க பார்ட்னர். டேய், இவனை அடிச்சு கொல்லுங்கடா. நெல்லு. நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவன் இங்க கட்டி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன்.
உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சு காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க? எட்ரா சவுக்க. நான் 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணவன். ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கிற தண்டனையை பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இவன் செஞ்சது தப்புதான். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்க மாட்டேன். முறை தவறுத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா இந்தம்மா நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி. இந்தா. இந்தம்மா இந்த சவுக்காலிய இவனை நாராக்கிறீ. என்ன சுமதி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இவன் இங்க இருந்து உயிரோட போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன? ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில் விட்டாங்களோ தெரியல. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்ன கேட்கல, அனுபவி. தண்ணி பாம்பு, அந்த சுமதியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு, அது நீதானே டாவடிச்சிட்டு இருக்க? ஆமா, அதுக்கு என்னப்போ? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வேன். நமக்கு எதுக்கு வம்பு? நான் வர்றேன்பா. சாப்பிடுவாங்கம்மா, சாப்பிடுவாங்கம்மா. பசி இல்ல, காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அப்படின்னா உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை. என்னையா இது அக்கிரமோ? அந்த திமி பிடிச்ச கதை பண்ண தப்புக்கு அப்பா உன்னை சோறுதான் இல்லாம கட்டி போட்டாரே. ஏய்யா, கொஞ்சம் மோர் சோறு கரைச்சு கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் சாப்பிடியா? நான் இந்த கட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இத பாரு, எப்பவும் ஒத்துக்க. சும்மா ஒரு மரியாதைக்கு தான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். ஆமாயா, நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கோவம் வந்தா நான் வர கொடுக்க முடியாது தானே? அதை விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்திருக்கிய. உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி. ஏதோ ஒரு வேகம், அவ திமிர அடுக்கணும்னு தோணிச்சு. எனக்கு தெரியாம இந்த காரியம் செஞ்சுட்டேன். நீயே சொல்ல அழகி, நான் செஞ்ச தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. யோ, கொஞ்சம் மோராவது குடியா. எனக்கு வேண்டிய எடுத்துட்டு போயிடு. தாகமா இல்ல? தாகமா தான் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை, இப்ப அனுபவிக்கிறேன். நீ போயிடு. பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, சூட ஆக்கி வச்சிருக்கேன், வரேன். அவ
கையில பாம்பு புடுங்க. பொம்பளை அவ ராட்சசி, பேய், பிசாசு, மூதேவி. அப்படிதான் திட்டக்கூடாது. அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே. பின்ன அவ செஞ்ச காரியத்தை கொஞ்சம் வாங்களோ. அவளை 3 நாளைக்கு மொட்டை வெயில பொட்டை காட்ட கட்டி போனையா? ஐயோ ஐயோ, பூ மாதிரி மேனிமா பொசுங்கி போயிடும். யோ, இத பாரு, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் நல்ல குணங்க நிறைய இருக்கு. உன் மேல ஒண்ணும் தப்பில்லைன்னா இவனை பிடிச்சி அடின்னு சொன்னப்போ என்ன செஞ்சாவ? அடிச்சாளா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ தப்ப அவ உணர ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது. மாமோய், நீ பேசுறத பார்த்தா அவ செஞ்சது சரின்னு சொல்ற மாதிரி இருக்க. அவ செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்லலடா. இனிமே அவ செய்ய போறதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதியா? நாய்வா நிமித்த முடியாது. நான் இப்ப எவ்வளவு மாறி இருக்கேன். அப்படியே அவளும் மாறிட போறா. இல்லன்னா நானே மாத்திடுவேன். சரி சரி, நான் தோட்ட சுத்தி பார்த்துட்டு வரேன். நீங்களா வீட்டுக்கு போங்க. என்னக்கா ரூட் மாறுது? என்னடா? அன்னைக்கு அவரை மாமான்னு கூப்பிட சொன்னியே, அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் போல இருக்கு. என்ன வளர? நான் சின்ன பையனாச்சே, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை நினைச்சிட்டு இருக்கேன்னு கூட சொன்னேனா? அவர் இல்லாட்டி சீமையில எனக்கு ஒரு மாப்பிள்ளையே கிடைக்காதோ? எனக்குன்னு ராசா எங்கேயாவது பிறந்திருப்பான். கண்ண மூடி சாமி கும்பிடும் போது மணிச்சத்தம் கேட்டா கும்பிடுறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நிஜமாவே நடக்குமா? நிஜமாவா சொல்ற? ஆமாமா. சரளா, அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நீ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கியா? சரிம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்ல, வா போலாம். சின்னம்மா, இப்ப நீங்க என்ன நினைச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன நினைச்ச? ஒண்ணு நினைச்சு சாமி கும்பிடலையே. இப்படியே மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம மறிக்கிட்டே இருந்தா உடம்பு மெலிஞ்சு போயிடுமா, பால் குடிச்சா கசக்குமா. உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பாரு, சொல்றத கொஞ்சம் புரியும்படியா சொல்லி தொலை. ஜாட பேசுறா ஜாட. டக்குன்னு போயிட்டு உடைச்சிட்டுமா? உடைச்சு தொலை. பாலுவை நீங்க விரும்புறீங்க. உள்ளத சொன்னா உடனே கோபம் தாமா வரும். நீங்க ஆத்திரப்பட்டு நான் பல தடவை பார்த்திருக்கேன். ஆனா ஆசைப்பட்டு தவிக்கிறத இப்பதானே பாக்குறேன். உண்மையை சொன்னா உதவி செய்யறேன், இல்லன்னா உங்க இஷ்டமா. சரளா, நீ சொல்றது உண்மைதாண்டி. ஆரம்பத்துல அவரை நான் வெறுத்தேன், எதிரியா நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவரு அவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி வந்த தொட்டத என்னால மறக்கவே முடியாது. ஆக இப்ப உங்க நினைப்பெல்லாம் அவர் மேலதான். என்ன நான் நினைச்சது சரிதானா? சரிதான். ஆனா அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆளை வச்சு அடிச்சேன், குதிரையில கட்டி இழுத்தேன். என் மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குமோ யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப தப்பு தாண்டி. ஆரம்பத்துல அவரை வெறுத்த நீங்க இப்ப அவரை விரும்புறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல உங்களை வெறுத்த அவரும் இப்ப உங்களை விரும்பலாம் இல்லையா? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும் இல்ல? சொல்ல முடியாதுமா. எதுக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரவா? ஆமா, நீ போய் எப்படி தெரிஞ்சுக்குவ? அதெல்லாம் ஒரு கலமா, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப என் வேலையை பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. அம்மான பாரு மாடு கட்டி மாயா மரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு. யோ யோ யோ, கொஞ்சம் நில்லையா, கொஞ்சம் நில்லையா. நம்ம பெஞ்ச் வண்டில குந்திக்கிறியா? குந்திக்கோ. அம்மான பாரு மாடு கட்டி. அப்பா, உங்க அம்மா கிட்ட இந்த 10 முட்டைக்கு சேர்ந்துட்டாங்களா? சந்தோஷம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. என்ன என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுரை தம்பிக்கும் கல்யாணம். ஆமா 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 ஆமா. எது கல்யாணமா? யாருக்கு? எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா? கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட காலி பசங்களும் என் முன்னகையை பிடிச்சி இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு போட்டாரு. அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது? கரும்பு திங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து. எங்களுக்கெல்லாம் பட்டுப்படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு வர எல்லா கூலிக்காரங்களுக்கும் வேட்டி சட்டியும் புடவை ஜாக்கெட் எடுத்துறதா ஐயா சொல்லிருக்காங்க. இத பாரு, பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்துறாத. வந்து விருந்து சாப்பிட்டுட்டு வேட்டி சட்டையை வாங்கிட்டு போ. எனக்கு அவ வேட்டி சட்டை தான் கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்பேன், அவ அப்பனுக்கும் கொடுப்பேன் சொல்லுப்பா.
கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். சின்னம்மா சரடா அவரை பாத்தியா என்ன சொன்னாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் சுண்டக்கா மாதிரி அவர் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சுமா. அதனால மட்டும் அவருக்கு என் மேல விருப்பம்னு சொல்லிட முடியுமா? உங்க மேல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் அவருக்கு ஏன் கோபம் வரணும்? ஏமாற்றத்தால அவர் முகம் ஏன் கருத்து போகணும்? பொடி, என் பேரை கேட்டாலே அவர் கோபம் வரும். அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அவர் உங்களை விரும்புறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன மரியாதை எனக்கு ரொம்ப பலமா இருக்கு. துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. யோ, அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆத்திரம் வருதியா? பாருங்க, முடிஞ்சு போற விஷயத்த மறுபடியும் கிளறாதீங்க. யோ, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேயா. அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே, இன்னைக்கு பண்ண பார்க்கலாம். ஏதோ தெரியாதரமா நடந்து போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ரைட், என்ன மன்னிச்சிடுங்க. நோ, நான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. கொடுத்ததெல்லாம் வட்டி முதலமா திருப்பி வாங்கிக்க. கணபதி, நீ விநாயக பெருமானின் சுரூபங்கிறத மறந்துட்டு நான் உன்னை அக்லி எலிபென்ட் திட்டேன். நான் இப்ப பழைய சுமதி இல்ல, உன்னை என் தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். நீங்க நல்லா இருக்கணுமா? யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீயும் வயிறார சாப்பிட்டு யானையோட போ. ராமையா, இவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க எல்லாரும் இனிமே எங்க அடிமை வேலை செய்ய வேண்டாம். நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ராமையா, இவங்களுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. நீங்க போய் வேற ஏதாவது தொழில் கவனிங்க. எப்போவாவது ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட வாங்க, நான் செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணுமா? நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்க நல்ல வரதுக்கு எல்லாம் நல்லா நடக்குங்க. சரி சரி வாங்க. அடுத்தது நீங்களா? வாங்க நாயுடு. என்ன கவுண்டர, சின்ன நாய்க்கிற மணி, என்னப்பா அதெல்லாம்? பட்டாளத்தாரே, அவங்க நமக்கு நல்ல செஞ்சு ஊருக்கு நல்ல செய்யறப்போ குறுக்கடிக்கப்படாது. கங்காதரன், உங்க வீட்டை தவிர மத்தவங்க எல்லார் வீட்டையும் நாங்க வாங்கியாச்சு. பட்டாளத்தார, சும்மா வீம்பு பண்ணாதீங்க. இருக்கிறதுலயே உங்க இடம் தான் கொஞ்சம் பெருசு. 3 கிரவுண்ட்ல நிலம், ஒரு கட்டடம், எல்லாமா சேர்த்து 70-80 போகும். குடுக்கிற 2 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க. நாங்க நல்லா தான் படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க வேலையை பாருங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். சுத்தி இருந்த குடும்பமெல்லாம் காலி பண்ணிட்டு போன பிறகு நீ மட்டும் இங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? என்னையா பயமுறுத்துற? உன்னால ஆனத பாடுற. நான் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. கையா ஓங்குற, வெட்டி புடுவ வெட்டி. தம்பி, நீ சும்மா இருப்ப. ராஜதர, உன் பணத்தால நீ எதை வேணாலும் வாங்கலாம், என்ன வாங்க முடியாது, தெரிஞ்சுக்க. பல பாப்பலாம். போங்கடா போங்க. உங்களை ஓட ஓட வரட்ல. என் பேரு ராஜதுரை இல்ல. எங்க அப்பா என் ஆசைக்கு எப்பவுமே விரோதமா இருந்ததில்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தனியா இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க யாரு என்னன்னு அவர் விவரம் கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இந்த ஊருக்கு வந்து 11 மாசத்துக்கு மேலே ஆகுது. இன்னொரு 10-20 நாள் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் நான் யாரு என்னங்கிற எல்லா விவரமும் சொல்றேன். அது இப்பவே சொல்லக்கூடாதா? இத பாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டே இல்ல. ஆமா, முடிவு பண்ணாமதான் உங்க மடியில சாஞ்சி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன விடு, இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம். யார் கண்டா? அது எப்படி? கண்ணா பின்னா லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். கண்ணா பின்னா. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பாவையே விலைக்கு வாங்கிடுவேன்.
எங்க பையன் எங்க வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பூர்ண சம்மதம். தப்பா நினைக்காதீங்க. என் வார்த்தைக்கு என் பொண்ணு கட்டுப்படுவான்னாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கரெக்ட், நானே போய் கேட்டு வரேன். ம். என்ன அழகே, உண்மையா சொல்லு, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். மாப்பிள்ளைய ஒரு தடவை கூட தலை நிமிந்து கூட நீ பார்க்கல. ஏதாவது சாக்கு சொல்லி இங்க கூட்டிட்டு வட்டா? நல்லா பார்த்து சொல்லு. பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பையன் நல்லா தான் இருக்கா. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன, சரின்னு சொல்லிடுங்க. உனக்கு உனக்கு எனக்கு பிடிச்சா மட்டும் கிடைச்சிருமா என்ன? நீ என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் எதுவுமே புரியாதே. இது மட்டும் என்ன புரியும் போகுது? குழப்பிட்டாயா? குழப்பிட்டா. எது எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஒரு ஆளை கட்டிக்க போறேன்னு வெளிப்படையாவா சொல்லும்? நாம தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், போய் சொல்லிடுறேன். ஓகே. என்ன பாலு, மாப்பிள்ளை ரொம்ப கொடுத்து வச்சவர். வர்ற சித்திரையில ஒரு நல்ல நாள் பாத்திர வேண்டியதா. இந்த மில்ட்டுக்கார பசங்களை, அதுலயும் இந்த கிழட்டு பசங்களை வெளியவே விடக்கூடாது. உள்ள இருக்கும்போது எஸ் சார் எஸ் சார் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே வந்த உடனே நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இருட்டு பசங்க. எஸ் சார் எஸ் சார். என்ன நீயே பேசிட்டு இருக்க? சும்மா சேர போட்டு துணி சும்மா துவைக்கிறேன். கடந்ததை இழுத்து போட்டுக்கிட்டேன். அப்படியா? ஓ, முதலாளி லெட்டர் எழுதிருக்கான்ப்பா. என்ன எழுதிருக்காங்க? அவன் என்ன பத்தி கூட அதிகமா கேட்டு எழுதலப்பா. சொந்த பிள்ளை விசாரிக்கிற மாதிரி உன்னதான் கேட்டு எழுதிருக்கான். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியான்னு வேற கேட்டிருக்கான். வேடிக்கை இல்ல? அவருக்கு எப்பவுமே என் மேல ரொம்ப பிரியங்க. அப்படியா? எப்படி வேலை செய்யறேன்னு கேட்டிருக்கான். என்ன எழுதலாம்? ஏதோ பார்த்து எழுதுருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஆமா, முன்னாடி எல்லாம் வேலைக்காரன்னா விரட்டி விரட்டி அடிப்பான். அவனை எப்படிப்பா நீ கைக்குள்ள போட்டுட்டேன்? உங்களே கையில போட்டுக்கிட்ட அவர் என்னங்க? ஏய், இல்லங்க, அது வந்து இல்ல மன்னிச்சு. பார்க்கலாமா? நான் இப்போ பார்க்கலாம். சீ. ஏய், நிறுத்துடா. ஏய், வண்டி ஏறுடா. நீங்க சொல்றது உண்மையா? நமக்குள்ள 1000 விரோதம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது என் பொண்ணு விஷயம். ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை தயவு செய்து செய்யுங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாம போங்க. ம். பாலு, இங்க வா. பாக்குத்தோப்புக்கு வாய்க்கா வெட்டி தண்ணி விட்டாச்சு. கரும்பு தோட்டத்துக்கு காவலுக்கு ஆள் வச்சாச்சு. வெடி நெல்லுக்கு சொசைட்டிக்கு பணம் அமைச்சிருக்கேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் நீ செஞ்ச வேலை எனக்கு தெரியும். இந்த அவன் பெட்டி பை, வழிச்செலவுக்கு பணம், 5:30 மணிக்கு ட்ரெயின். இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். புடி. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக எப்படி? ஏய், உன் முதலாளி உன்னை என்கிட்ட எதுக்காக அனுப்புனாரு? உனக்கு உலகம் தெரியணும், வேலை தெரியணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக 1 வருஷம் அனுப்பிச்சு வச்சாரு இல்ல? ஆமாங்க. உன் தகுதிக்கு கோடீஸ்வரம் பொண்ணோட என்னடா பழக்கம்? என்னடா முடிக்கிற? சொல்றா. ஆமாங்க, நீங்க சொன்ன இதே வார்த்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்க. அந்த பொண்ணு பணம் என்ன பெரிய பணம், தகுதி என்ன பெரிய தகுதி, 2 பேர் மனசா ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி வச்சுங்க. நான் உங்களுக்கு தெரியாம எந்த காலமும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிப்பாரே சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு என்னடா தெரியும்? எதுக்கும் ஒரு தகுதி பண்ணுடா. அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடி தரணும்னு அவ அப்பனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம் பெத்தவன் காதுல விழுந்தா அவன் மனசு எப்படி துடிக்கும்னு உனக்கு தெரியாதுடா, எனக்கு தாண்டா தெரியும். சரி சரி, நீ புறப்படு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட பழக கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நீங்க போற கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன். ஆனா என்ன இந்த ஊரை விட்டு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. நான் இங்க வரதுக்கு முன்னால எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாறி இருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். 11 மாசம் ஆயிடுச்சு, இன்னொரு மாசம் தான். 1 வருஷம் முடியறதுக்கு முன்னால எங்க முதலாளி முன்னால போய் நின்னா அவங்க என் மூஞ்சில கூட முடிக்க மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. அப்படின்னா இனிமே அந்த பொண்ணோட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சொல்றேன்.
உள்ள போ. டேய் பொட்டி, களவாணி பய. என்னம்மா சொல்ற? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ப்ளீஸ் நிறுத்திடுங்க. அது அன்னைக்கே சொல்ல வேண்டியதானம்மா. அன்னைக்கு இருந்த சுமதி வேற, இப்ப இருக்கிற சுமதி வேறப்பா. இதை எப்படிம்மா அந்த ராஜதுரைகிட்ட போய் சொல்லுவேன்? என் கௌரவமே போச்சு. நான் கத்துவானம்மா. அம்மா, நீ யானை கேட்ட, வாங்கி வீட்டுல கட்டின. தியேட்டர் கேட்ட, வாங்கி பூட்டின. உனக்கு பிடிக்காத ஆட்களை மொட்டை அடிக்க வச்சு அடிமையாக்க சொன்னேன். அதையும் நான் செஞ்சேன். உன் விருப்பத்துக்கு மாறா என்னைக்காவது நான் நடந்திருக்கேனாமா? இந்த கல்யாணத்தை கூட உன்னை கேட்டுத்தானம்மா முடிவு பண்ண. அப்பா, உங்க மேல எந்த தவறும் இல்லப்பா. எல்லாம் என் தப்புதான். அதெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு நான் சுமதியா உங்ககிட்ட பேசுறேன். தயவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இத போய் அவங்கிட்ட சொன்னா அவன் என்ன கத்த போறானோ தெரியலையே.